वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. சுவாமி சத்யநாராயணாச்சாரியருக்கு அடுத்ததாக எங்களுடையதான ஹரிநாராயணன், எங்கள் பட்டாச்சார சுவாமி உப்பிலியப்பன் கோவில் பட்டாச்சார சுவாமியுடைய குமாரன் நேத்திலேருந்து காத்துட்டுருக்கான். இஸ் வெயிட்டிங் ஃபார் ஃப்ரம் எஸ்டர்டே ஆன்வர்ட்ஸ். இங்கே பிரதிஷ்டா விதி இப்போ மரீச்சி விமானத்தில் தான் கஸ்தூரி ரங்க பட்டாச்சார் சொன்னபோது ரொம்ப அழகாக சொன்னார். அந்த 24 கிரியையும் சொல்லி அதுக்கு என்னென்ன சம்ஸ்காரம் பண்ணுறது அப்படின்னு மரீச்சி யுக்த பிரதிஷ்டா விதி அப்படி எப்படி கல்பனை பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஹரிநாராயணன் மதுராந்தகம் பாடசாலையில் வாசிச்சுருக்கார். MA செகண்ட் இயர் படிக்கிறார். அவர் ரொம்ப இஷ்டம் உண்டு நம்ம சாஸ்திரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷிங்கரன் நிறைய சொல்லணும் வாசிச்சார்த்தம். பிரசமித கலிதோஷாம் பிராஜ்ஞபோகானுபந்தா சமுச்சித குணஜாதாம் சம்யகாச்சாரயுக்தாம் ஸ்ருஜஜன பகுமான்யாம் ஸ்ரேயசீம் வெங்கடாத்ரௌ ஸ்ரீயமுபசிதம் நித்யம் ஸ்ரீனிவாசத்வமேவ. நமசபாயே, மரீச்சி மகரிஷியாலே அனுகிரகிக்கப்பட்ட விமானார்ச்சன கல்பம் அப்படின்ற கிரந்தத்திலேருந்து ஒரு ஆலயத்தை எப்படி பிரதிஷ்டை பண்ணுறது அப்படின்ற ஒரு விதியை பற்றி அடியஎனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கே விஞ்ஞாபிக்கிறேன். முதல்ல பெருமாளை அர்ச்சிக்கிறதே மோட்சம் அப்படிங்கிற விதியில் வைகானசத்தில் சமூர்த்தார்ச்சனம் அமூர்த்தார்ச்சனம்ன்ற 2 விதத்தில் சொல்லப்படுறது. அதில் இந்த சமூர்த்தார்ச்சனம் அப்படிங்கிறது ஸ்ரேய பிராப்தி உபாயத்தை சுலபமாக காண்பிக்கக்கூடியது. அப்படி அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுறது, இதில் பிரதிஷ்டையானது 2 விதப்படும். ஒன்று கருகணத்துலேருந்து ஆரம்பித்து பிரதிஷ்டை பண்ணுறது, இது நூதனாலய பிரதிஷ்டை. இன்னொன்று ஏற்கனவே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆலயத்தை ஜீர்ணமான வஸ்துக்களை திரும்ப உத்தாரணம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணுறது, இது ஜீர்ணோத்தாரண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லப்படுறது. அதில் மரீச்சியானவர் பிரதிஷ்டை விதியை சொல்லும் போது முதல்ல பிரதிஷ்டா மாசாதிகம்ட்டு அந்த பிரதிஷ்டையை செய்யறதுக்கு உத்தமமான நாட்களை சொல்கிறார். உதகையனே பால்குண சைத்திர வைசாக்க தைஷ்ய ஜேஷ்டேஷு உத்தமம், தட்சிணாயனே ஸ்ராவணாஸ்வயுஜ கார்த்திகேஷு மத்தியமம், பிரௌஷ்டபதாஷாடயோ அதமம், மார்கசீரிஷமாகோ விவர்ஜயேத் அப்படின்னு உத்தராயணத்தில் பிரச்சனையே தான். மார்க்கத்தை வர்ஜனம் பண்ணும், மாசி மாசம் வர்ஜனம் பண்ணுங்கிறது அதை பண்ற. இதை புனப்பிரதிஷ்டை வரைச்ச உபய லக்னத்தை எடுத்துக்கலான்னு சொல்றாரு. அது எடுத்துக்கலாம், உபய லக்னம் எடுத்துக்கலாம். அதனால ஸ்திர லக்னம் தான் இருக்கணும்னு சில பேர் சொல்லிட்டு இருக்க. ஸ்திர லக்னம் நூத்தன பிரதிஷ்டை. உபயலக்னத்திலேயே பின்பாதி உபயலக்னத்தை பின்பாதி எடுத்துட்டா சரியா போகாது. அரியர் அது மாதிரி அது ரொம்ப விசேஷமாக சொல்கிறார். அது மாதிரி தட்சிணாயனத்தில் ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம், அதுக்கப்புறம் ஆவணி மாதம், இந்த 3 மாதங்களும் மத்தியம பட்சங்களாகவும், ஆடி மாதமும் புரட்டாசி மாதமும் அதம பட்சங்களாகவும் மரீச்சியானவர் சொல்கிறார். இப்படி அதுக்கு மேலே திதிகளையும் நட்சத்திரங்களையும் கொஞ்சம் விஸ்தீர்ணமாகவே சொல்லியிருக்கார் இந்த இதில். அந்த பிரதிஷ்ட மாதங்களை குறித்த பிறகு யாகசாலை நிர்மாணம் பண்ணுறது. ஆலயாத் புறத்தா தட்சிணே வா ஷோடச ஸ்தம்ப சம்யுக்தாம் திரிபங்கீம் சதுரஸ்ராம் யாகசாலாம் புரியாத். அதாவது ஆலயத்துக்கு முன்பக்கத்திலோ இல்லது தட்சிண பாகத்திலோ 16 தூண்களோடையும் சதுரமாகவும் யாகசாலையை நிர்மாணம் பண்ணணும்னு சொல்கிறேன். சொல்லியிருக்காரு. அப்புறம் பிடிச்ச இடத்துலன்னு சொல்றாரு. ஏன்னா சில பேர் இடம் இல்லை, எங்க யாகசாலை நிர்மாணம் பண்றதுன்னா மனோரத்தே ஸ்தலேவான்னு சொல்லிட்டேன். எது சுத்தமா நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இடத்துலையும் சீக்கிரம் பண்ணிக்கலாம் யாகசாலையை அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறமா அதில் பெருமாளுடைய சையாவேதிகை பஞ்சாசனங்களோடு அமைச்சு பெருமாளுக்கு பஞ்சாக்னி குண்டம் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சப்யம், ஆகவனியம், அன்வாகாரியம், கார்கபத்தியம், ஆவத்சத்தியம், அப்புறம் பவுண்ட்ரிகம்னு. அப்போது அந்த அக்னி குண்டங்களோட லட்சணத்தை சொல்லும் போது பிரம்மா அக்னிம் பஞ்சதா சிருஷ்டுவா பஞ்சலோகே வியபஜத் அப்படின்னு சொல்லி பிரம்மாவானவர் அக்னியை 5ஆ பிரித்து 5 லோகத்தில் இது பண்ணாராம். சதுரஸ்ரோவை சொர்க்கலோகா ஆகவனீயம், சதுரமாகவும் சொர்க்கலோகாக்னியாகவும் ஆகவனியாக்னியும், அந்தரிக்ஷலோகம் அர்த்தச்சந்திராகாரவத்து அன்வாகாரியம், அந்தரிக்ஷலோகமாக அக்னியாகவும் அர்த்தச்சந்திராகார வடிவலையும் அன்வாகாரிய அக்னியும் தட்சிணாக்னின்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் வந்து பூமிர் மண்டலாதிபத்து கார்கபத்தியம் பூலோகாக்னியாகவும் அந்த வடிவில் கார்கபத்தியாக்னியும் திரேஸ்ரோவை மகோலோகா ஆவசத்தியம் முக்கோண வடிவிலையும் மகர்லோகாக்னியாகவும் ஆவசத்தியாக்னியும் சதுரஸ்ரோவை தபோலோகா தத்வத் சப்யம் சதுரமாகவும் தபோலோகாக்னியாகவும் சப்யாக்னியும் புண்டரீகவத் தபோலோகா குறியா தத்வத் பௌண்டரீகம் புண்டரீகமாக தாமர வடிவில் ஒரு அக்னி குண்டத்தை அமைச்சு அது பௌண்டரிக அக்னியும் இப்படி பஞ்சாக்னிகளுடைய சப்யம் ஜனோலோகாக்னி இப்படியாக அந்த பஞ்சாக்னி குண்டங்களுடைய லட்சணத்தை சொல்லி இப்படி நிர்மாணித்து அடுத்ததாக இந்த பிரதிஷ்டையை செய்யறதுக்கு ஒரு உத்தமமான ஆச்சாரியரை சலக்ஷணமான ஒரு ஆச்சாரியரை பிரார்த்திக்கணும். அப்புறம் ரித்விஜர்களையும் பிரார்த்திக்கணும். அந்த லட்சணத்தை சொல்லும் போது வைகானச சூத்திரேன நிஷேகாதி சம்ஸ்கார கிரியாயுக்தான் விப்ரான் வேதவிதா சுத்தான் வைஷ்ணவான் சுமனஸ்கான் அர்ச்சனாதி சர்வ பிரயோகஜான் அக்னி சம்பன்னான் ஆகுய தேஷு ஞானோத்கரம் சுபதர்ஷனம் ஸ்ருதவர்த்தசீலம் ஏகம் குரும் வரையேத் அப்படின்னு சொல்லி அர்ச்சனாதி சர்வ பிரயோகங்களையும் அறிந்தவர்களாக எல்லாரையும் கூப்பிட்டு அதில் ஒரு அனுபவமிக்க ஞானமுள்ள ஒரு குருவை பிரார்த்திக்கணும்னு சொல்கிறாரு. இதில் நிஷேகாதி கிரியான்விதான் இருக்கு. அதனால வைகானசால வந்து ரித்திஜாலாக எடுக்கணும்னு சொன்னோம்னாக்கா அவள் அப்பா அம்மாவும் வைகானசாலாக இருந்திருக்கும். இப்போ அடியான சம்ஸ்காரம் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னான். அவள் வேற சூத்திரத்துலேருந்து வந்திருந்தான்னா அவள் எடுத்துக்கூடாதுன்னு கொஞ்ச நாள் வச்சுட்டு இருந்தா. அதெல்லாம் இப்போ இல்லை, இப்போ சில பேர்லாம் இருக்கா அதை மாதிரி இருக்கவாலும் எடுத்துக்க கூடாதுன்றதுக்கு இது ஒரு நிர்தாரணம். அதனால வைகான சூத்திரம் மட்டும் இன்னொரு சூத்திரக்காரனை எதுக்கும் கூப்பிடவே இல்லை, சேர்க்கவே கூடாதுன்னு எழுதியிருக்கான். அது வைகானசத்தில் எதுக்குமே யாரையும் இல்லை. அவன் சுசூத்திரக்காரன் தான், சர்வகாரத்துக்கும் அவள் தான் இருக்கணுமே கூட இன்னொருத்தரை கூப்பிட சொல்லவே இல்லை. அது பார்கஸ்பத்தியத்துக்கு கூட சொல்லலை. பார்கஸ்பத்தியத்துக்கு கூட அவளையே தான் பார்த்துக்கிட்டு தவிர இன்னொருத்தர் சொல்லலை. அதனால தான் அவள் தெரிஞ்சோ தெரியல, அப்படி இந்த வார்த்தை நான் சொல்கிறது தான், தெரிஞ்சோ தெரியலையோ அவளே தான் பண்ணுறாங்க தப்போதை கூட. அதில் ஆனால் எனக்கு சொல்லுது அதான் ஒரு தடவை மலையில ஒரு பிரச்சனை வரும்போது நிஷேகார சம்ஸ்கார கிரியான்விதான் சாந்தான் குணவதான் சாஸ்திரஜான் இவர் சொல்லி நிர்தாரணம் பண்ணார். அவ்வளோதான் மாடபாக்கு சீனிவாச பட்டாச்சார். அதனால அது அங்க சங்கலனம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னாங்க. அவனை ஒதுக்க வேண்டியதான், ஒதுக்க வேண்டியது. அப்புறம் ரித்விஜர்களுடைய கணக்கையுமே வந்து மரீச்சியானவர் விஸ்தாரமாக சொல்கிறார். உக்த லட்சண சம்பன்னான் ஷோடச ரித்விஜஸ்ச அப்படின்னு முன்பு சொல்லப்பட்ட லட்சணங்களோட 16 ரித்விஜர்களை கூப்பிடணுமா. அது எது இருக்கு? 16 பேர் சம்பரம் கணக்கு வச்சுக்கணும். ஒருத்தர் தான் எங்களுக்கு பணம் இல்லை, 2 பேரை வச்சு நீங்களே பண்ணுவேன்னா பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் 16 பேராது வேணும் அப்படிங்கிறார். அக்ஷுன்மோச்சன ஹோமார்த்தம் ஏகம் வாஸ்து ஹோமசேகம் பஞ்சாக்னீனாம் பஞ்ச அப்ஜ ஹோமசேகம் பிரம்மசோம ரித்விஜோத்வோ ஹோதாரமேகம் ஸ்நானார்த்தமேகம் சர்வதேவார்ச்சனார்த்தோத்வோ ஸ்தாபனார்த்தம் தோம்ச ஏவம் வரையேத் பரிவார தேவஹோமானாம் அத்வர்யும்ச வரையேத் அசக்தச்சேத் யதாலாபம் வரையேத் அப்படின்னு சொல்லி 16 ரித்விஜர்களை பிரார்த்திக்கணும்னு சொல்கிறேன். வரணும் சொல்லிட்டார், கிரமம் சொல்லிட்டார். அப்படிதான் வச்சுருக்கு. அதனால தான் நீங்கள் பார்த்து அந்த அவள் குண்டம் அந்த 6 தான் போடுவோம். ஆனால் 16 பேர் ரித்விஜர்கள் தான் பண்ணணும். ஒன்னொருத்துக்கு கிரியாசனம் சொல்லி அவளுக்கு என்னென்ன காரியம் சொல்லிட்டார். அவவா அதுதான் பண்ணணும், மேற்கொண்டு பண்ணணும். அந்த நாளில் பணம் கொடுக்கலைன்னா கூட இப்படி நிறைய பேர் தான் வந்து ஏன்னா பாந்தவியம் ஜாஸ்தியாக இருக்கும், எல்லாருக்கும் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி ஆச்சாரியரையும் ரித்விஜர்களையும் பிரார்த்தித்து அவளை மரியாதையோட ஆலயத்துக்கு ஐஷன் வந்து முதல்ல ஆச்சாரியாளர் எம்பெருமாள் இடத்துல நைமித்திக ஆராதனம் பண்ணி பெருமாள் இடத்துல பகவத் பிரார்த்தனைன்னு சொல்ல பிரார்த்தனா சூக்தம் சொல்லி பெருமாள் இடத்துல பகவத்திட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா எஜமான இடத்துல சங்கல்பம் பண்ணி நியாகவாச்சனம் பண்ணி மிருத்சங்கிரகணம் பண்ணணும். மிருத்சங்கிரகணம் சொல்லும் போது கிராமத்துக்கு ஈசான்ய பாகத்திலோ இல்லது நதி புற்றுமா அங்கே இருக்கிற சுத்தமான ஒரு புத்துலேருந்து மண் எடுத்து ஈசான்யத்தில் சிரசும் நைருத்தியத்தில் இடது கால் பிரசாரியமாகவும் வலது கால் குஞ்சிதமாகவும் மேதினி தேவியை அமைச்சு அதில் மேதினி தேவி ஆவாகனம் பண்ணி அர்ச்சித்து அவளை பிரார்த்தித்து
அந்த மிருத்சங்கிரகணம் துவாம் கணாமின்னு சொல்கிற அந்த கனன சூக்தத்தை சொல்லி மிருத்சங்கிரகணம் பண்ணணும். அப்படி பண்ணி அந்த மிருத்தை ஏலை பண்ணின்னு வந்து அங்குரார்ப்பணம் பண்ணணும்னு சொல்கிறார். அந்த அங்குரார்ப்பணம் சொல்லும் போது அங்குரார்ப்பண பாத்திராணி பாலிகா கும்பசராவான் ஸ்வர்ண ரஜித தாமிர மிருண்மயான்வா அப்படின்னு சொல்லி அந்த தங்கமோ இல்லை வெள்ளியோ இல்லை மண்ணினாலோ செஞ்சு பிராமணோ யஜமானச்சேத் பிரத்யேகம் ஷோடச க்ஷத்ரியச்சேத் துவாதச வைஷ்யச்சேத் அஷ்டோ சூத்ரச்சேத் சத்வாரா சர்வேஷாம் சதுரோவா கிருண்ணியாத் அப்படின்னு சொல்லி ஒரு எஜமானவர் எந்த வர்ணத்தை சார்ந்தவராக இருக்காரோ அதுக்கு ஏற்றாற் போல ஒருவருடைய கணக்கையுமே வந்து மரீச்சியானவர் அதுக்கப்புறம் சொல்லியிருக்கார். அப்படி அங்குரார்ப்பண பதங்கள் யாகசாலைக்கு ஈசான்ய பாகத்திலோ இல்லை நைருத்தியத்திலோ அங்குரார்ப்பண மேடை அமைச்சு அதில் அங்குரார்ப்பண பதங்கள் அமைச்சு முதல்ல மத்தியத்தில் பிரம்மாவை ஆவாகனம் பண்ணி ஈசான சதுர்வம்சதி தேவதைகளை ஆவாகனம் பண்ணி அவளுக்கு உபச்சாரம் பண்ணி பலி சாய்ச்சி அவளுக்கு விடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப மத்தியில் பிரம்மாவை ஆவாகனம் பண்ணி 8 பக்கம் 4 பக்கமும் 8 துவாரபாலகர்கள் ஆவாகனம் பண்ணி அதுக்கப்புறம் 8 அப்சரசுகள் 8 திக்பாலகர்கள் ஆவாகனம் பண்ணி இப்படியா அதுக்கப்புறம் பீஜாவாப்பனம் பண்ண சொல்கிற ஓஷதிகளை வச்சு பீஜாவாப்பனம் பண்ணணும். சோமகும்ப ஸ்தாபனம் பண்ணணும். ஏன்னா அங்குராதிபதியாக வந்து சோமனை தான் சொல்லப்படுறதுனால அங்குராதிபம் சோமம் அபியச்ச அப்படின்ட்டு அங்குராதிபதியாக சோமனை தான் ஆவாகனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அங்குரார்ப்பணத்தை சொல்கிறார். அந்த அங்குரார்ப்பணம் முடிஞ்சதுக்கப்புறம் அக்ஷுன்மோச்சனம் நவபிம்பானாம் அக்ஷுன்மோச்சனம் பிரதிஷ்டா திவசாத் பூர்வஸ்மின் நவமே சப்தமே பஞ்சமே திருத்தீயே த்விதீயே வா அக்னி அக்ஷுன்மோச்சனம் காரயேத் அமந்திரகம் ஷில்பினா காரயித்வா பశ్చాத் சமந்திரகம் குறியாத் அப்படின்னு சொல்லி பிரதிஷ்டைக்கு முன்னாடி அமந்திரகமாக ஷில்பியாலும் அதுக்கப்புறம் ஆச்சாரியன் சமந்திரகமாக அந்த அக்ஷுன்மோச்சனத்தை பண்ணணும்னு சொல்கிறார். அதுவும் எப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு ஊசி வந்து சூச்சியும் திருடகரியும் சாப்பி சுவர்ணே நெய்வ காரையேன்னு சொல்லி அந்த ஊசியும் தங்கத்தில் இருந்தால் தான் உத்தமபட்சமாக சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லி அந்த ஊசிக்கும் ஒரு இது சொல்லி தங்கஸ்தானம் தர்பை வச்சுட்டு ஸ்வர்ணஸ்தானத்தில் விஸ்வாமித்ரம் விஷ்ணுர்மாம் ரக்ஷத்து இது உச்சாரிய திவ்ய ரூபம் தியாயன் ஸ்வர்ண சூச்சி திருடகரிபியாமேவ பக்ஷ்மவர்ம ரக்த சுக்ல கிருஷ்ண ஜோதிர்மண்டலானி யதாக்கிரமேண பிருத்திவ்யாதி மகாபூத பரமாத்மாதி தெய்வதானி ஸ்மிருத்வா அதோ தேவாதினா தட்சிணே நயனே சஹஸ்ரசீர்ஷாதினா வாமேச்ச அக்ஷுன்மோச்சனம் காரையேத்துன்னு விஷ்ணுர்மாம் ரக்ஷத்து மந்திரத்தை சொல்லி திவ்ய ரூபங்களை பிருத்திவியாதி பூதங்களையும் பரமாத்மாவையும் மனசில் ஸ்மரிச்சுட்டு அதோ தேவாதி மந்திரங்கள்னால வலது கண்ணையும் சஹஸ்ரசீர்ஷா மந்திரத்தினால இடது கண்ணையுமே வந்து அக்ஷுன்மோச்சனம் பண்ணிட்டு பிரச்சன்ன படம் விசிருஜ்ய கோதானிய ஆஜ்யாதீனி தரிசன திரவியானி சந்தரிஷயத்தில் திரையை விளக்கி முதல்ல பூஜை பண்ண தாராம்பசுவா பெருமாளுக்கு மேலே தரிசனம் செய்விக்கணும். அதுக்கப்புறம் ஆஜ்யாதீன்ற கிருத மது ததி க்ஷீரம் அதில் அவளுடைய அதிதெய்வங்களை ஆவாகனம் பண்ணி அதை தரிசனம் பண்ணி வச்சுட்டு பசங்களுக்கெல்லாம் பசுவே தெரியல காராம்பசுன்னு சொல்றார். அதனால இப்ப இருக்கிற பசங்க பசுவே தெரியல காராம்பசுன்னா என்னன்னு சொல்றாரு. கருப்பா இருக்கு காம்பு முதற்கொண்டு கருப்பா இருக்கும். காம்பு கருப்பா இருக்கும். மாடு கருப்பா இருக்கும். மாடு அப்புறம் காம்பு கருப்பா இருந்தா காராம்பசு கருப்பா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அஷ்டோதானியானின்னு சொல்லும் போது விரீஹி யவ மாஷ முத்க தில தில்வ பிரியங்கு சருஷபான் அஷ்டோதானியானி அப்படின்னு சொல்லி அந்த அஷ்டோதானியத்திலையும் அதிதேவதையான வாயுவை அர்ச்சித்து அதை தரிசனம் செய்விக்க வேண்டும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி அக்ஷுன்மோச்சனம் பண்ணி பிம்பசுத்தி அதிவாசம்னு சொல்லுவா. இதை பஞ்சகவ்யாதிவாசம் க்ஷீராதிவாசம் ஜலாதிவாசம்னு 3 விதமாக சொல்கிறது. ஆலயத்துக்கு முன்பக்கமோ இல்லது வடக்கிலோ வந்து ஒரு பிரபாம் கூட்டாம்பா கிருத்வா பிம்பாத் அக்ரணிம்னாம் பூமியமவட்டாம் கிருத்வா விதான துவஜ தர்பமால ஸ்தம்பவேஷ்டனாதேகி அலங்கிருத்திய அப்படின்னு சொல்லி பெருமாள் மூழ்கிற அளவுக்கு ஒரு தொட்டி மாதிரியோ நிர்மாணம் பண்ணி அதில் வந்து வித தோரணம் முதலியவற்றால் அலங்கரித்து தர சேர்த்து மொத்தமாக வசோபவித்திரம் இது பஞ்சகவ்யைராபூர்ய அதிதேவம் ஈசானம் அபியர்ச்ச அப்படின்னு சொல்கிற வசோபவித்திரம்ன்ற மந்திரத்தை சொல்லி பஞ்சகவ்யத்தை பெருமாள் முழுகிற அளவுக்கு சேர்த்து
அதில் அதிதேவதையான ஈசானனை அர்ச்சிக்கணும். அதுக்கப்புறம் பெருமாளை விஷ்ணு சூக்தம் புது வஸ்திரங்களால் அலங்காரம் பண்ணி விஷ்ணு சூக்தம் சேவித்து பெருமாளை கிழக்கே சிரசு வைக்கும்படி சயனம் செய்விச்சு ஔபாசனாக்னி குண்டம் அமைச்சு அதுக்குண்டான ஹோமங்களை செஞ்சு அதன் பிறகு வந்து தத்ராத்ரோ ததாலயாகத பூத் தேவேபியா சர்வேபியா மௌத்கிக பலியும் நிர்வாபியன்னு சொல்லி அந்த ராத்திரி அந்த தேவர்கள் எல்லாருக்கும் பொங்கல் பலி சாதிக்கணும்னு சொல்கிறார். இப்படி அதே போல் க்ஷீராதிவாசம் பண்ணி அதுக்கப்புறம் மறுநாள் ஜலாதிவாசம் பண்ணி அந்த ஜலாதிவாசத்தில் வந்து முதல்ல நதி சுத்த தடாகத்துக்கு போய் அந்த நதியில் தொட்டி மாதிரி அமைச்சு பெருமாளை ஜலாதிவாசம் பண்ணி ஔபாசனாக்னி குண்டத்தில் வைஷ்ணவ ஹோமம் சொல்லி பశ్చాத்து சகிருத பாயசம் ஆதாயன்னு சொல்லி ஒரு நெய்யோடு சேர்ந்த பாயசத்தினால யோகேஷாயன்னு சொல்கிற அந்த 14 ஆகுதிகள் மந்திரம் சொல்லி ஹோமம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிரபூத பலின்னு சொல்லி ஊர் முழுக்க சுற்றி திக்பலி சாதிக்க சொல்கிறேன். சாதித்து அந்த முடித்து பெருமாள் மறுநாள் காத்தால் ஊர் கிராம பிரதட்சணமாக ஆலயத்துக்கு ஏலம் பண்ணிட்டு வரணும். அப்படி ஏலம் பண்ணிட்டு வந்து பெருமாள் இந்த 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 அதிவாசத்திரைங்கிறது நூத்தன பிம்பத்துக்கு தான் சொல்லுவோம். இது புராதனத்துக்கு கிடையாது. புனப்பிரதிஷ்டையில் இந்த சம்ஸ்காரத்தில் சில இந்த கேரளா பக்கத்தில் அவளுக்கும் இந்த சம்ஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. நாங்களாம் போய் சம்ரக்ஷணை பண்ணி வைக்கிறோம். இது வேண்டாம் கூடாதுன்னு சொன்னால் தேசாச்சாரம் பண்ணுறேன்னு சொல்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நூத்தன பிம்பத்துக்கு தான் சொல்கிறாரு. இது காரணம் என்னன்னு கேட்டால் இந்த 3 அதிவாசத்திரை மண்ணா எங்கேயாவது வீரர் விட்டுருந்தா அந்த பிம்பத்தை பார்த்தா உடனே தெரிஞ்சுக்கலாம். அதனால் அந்த பிம்பத்தை பிரதிஷ்டை பண்ண வேண்டாம். அதை வச்சுட்டு வேற நூத்தனமாக மறுபடியும் இன்னொரு பிம்பம் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம சயின்டிஃபிக் ரீதியாக கூட அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது சாஸ்திரத்துக்கு சொல்கிறார். இந்த அதிவாசத்திரையும் பண்ணுறது அந்த பிம்பத்தில் ஏதாவது ஹீனங்கள் இருக்கா இல்லை விரிசல் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியமான சம்ஸ்காரம் எங்கிறதுல அது ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறார் பண்ணணும்னு சொல்கிறார். நூத்தன பிம்பத்துக்கு மேற்கொண்டு போகுது. இதுபோல் அக்னி மதனங்கள் செஞ்சு அதுக்கப்புறம் வாஸ்து ஹோமம் பண்ணி யாகசாலையை சுத்தி பண்ணி அக்னி பிரணயனம் பண்ண சொல்கிறார். பஞ்சாக்னிலையும் முதல்ல கார்கபத்தியாக்னிலேருந்து அன்வாஹாரியாக்னியும், அன்வாஹாரியாக்னிலேருந்து ஆகவனியாக்னியும், ஆகவனியாக்னிலேருந்து ஆவசத்தியாக்னியும், அப்புறம் சப்யாக்னி, அப்புறம் பௌண்டரிகாக்னி, அதுக்கப்புறம் பரிவார தேவதைகள் அக்னின்னு சொல்லி இந்த மாதிரி அக்னி பிரணயனம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிரதிசர பந்தம் அதுபோல் பூர்வசம்ஸ்காரம் அதுக்கப்புறம் கும்ப பூஜா விதின்னு சொல்லி கும்பத்தை ஸ்தாபனம் பண்ணி சதுர்தச கலச ஸ்தமனம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிரதிசர பந்தம்னு சொல்லக்கூடிய ரக்ஷாபந்தனம் பண்ணி பஞ்சசைனாஸ்தரணம்னு சொல்கிறார். சாலி தானியத்தை சேர்த்து அது மேலே அரிசி சேர்த்து விஸ்வாமித்திரம் பரப்பி சர்மஜம் ரோமஜம் முண்டஜம் அண்டஜம் வாமஜம் ஸ்வேதவஸ்திரம்னு கிரமேண அந்த இதையும் சேர்த்து பெருமாள் அதில் சைனாதிவாசம் பண்ணி அதுக்கு சைனாதிவாசத்தில் எம்பெருமான் வந்து பிராக்ஷிரகான்னு சொன்னார். கிழக்கு பக்கம் சிரசை வச்சு மேற்கு பக்கம் அவருடைய திருவடி இருக்கிற மாதிரி தான் சயனம் பண்ண சொல்கிறார். இப்போ சமீப காலமாக என்ன பண்ணிட்டு இருக்கா, ஏதோ ஒரு அலங்காரம் பண்ணிடுறான் சைனாதிவாசத்தில். எங்கே அவர் வந்து தெற்கு வச்சுட்டு இருக்கார், சிரசை வழக்கு வச்சுட்டு இருக்கார், இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் நிறுத்தி விட்டு நம்ம சாஸ்திரம் தான் பிரதானம், இந்த அலங்காரங்கள்லாம் விட்டுட்டு இதை மாதிரி பண்ணினான்னாக்கா அது நல்லா இருக்கும் அப்படின்னு ஐஷியம் சாநித்தியம் இருக்கும். ஏன்னா சாஸ்திரம் சொல்லிருந்தது நல்லது தான் சொல்லுது. சாட்சிராக சாயேதுன்னு சொன்னார். அதை விட்டுட்டு இப்போ இன்னொரு அலங்கிருத்தமாக வச்சுட்டு அப்பா பாட்டு ஏதோ பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கா. இப்போ சம்ஸ்காரத்தில் விட்டுட்டு சாஸ்திரத்தை விட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு மேற்கொண்டு வந்தாங்கன்னா நல்லா பண்ணிடலாம்னா இருக்கும். அதுக்கப்புறம் வைகான சோக்தமாக ஹௌத்திர பிரசம்சம் பண்ணி பிரதான ஹோமாதிகள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிரதிஷ்டை பெருமாளை ரத்னநியாசம் பண்ணி பெருமாள் அந்த இடத்துல சலாச்சல பிரதிஷ்டைன்னு சொல்லக்கூடிய பிரதிஷ்டை ஜீவகலாநியாசம் மூலமாக பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி மேற்கொண்டு நித்தியார்ச்சனம் மகாஹவிர் நிவேதனம் அதுக்கு மேற்கொண்டு எல்லாம் இது பண்ணி பெருமாள் சாநித்தியமாக இருக்குது தான் பிரதிஷ்டா விதி மரீச்சி புரோக்தம். தன்யவாதம். மரீச்சி புரோக்தமான परह्यः सम्भावित वार्षिक महोत्सवे श्री रामभट्टाभिषेक नाटकम् अत्यद्भुततया सह कृतवान्. तत्रापि श्रीचरणमपि नाटितवान्. धन्यवादः. यथा अत्र आकृतिविशेषेण श्रीचरणाः विराजन्ते तदपि अत्यद्भुततया मानवः कृतवान्. तस्मात् अस्मिन् सन्दर्भे एते भगवद्भक्तानां सविधे तद्निवेद्य सर्वे अनुगृह्णन्तु इति प्रार्थये. प्रतिवर्षमेव एवं
ஓ அடியன் தாசன் ஐநூறு மாதிரியா தத்ரூபமா இருக்குன்னு இடுப்பு மடி போட எக்கடா பிடிச்சல அழிசிங்க சாச்சா மாதிரி உப்புளை போல் சன்னதி சம்பந்தம் இருக்கிறதுனால தேவனார் அழிசிங்கிறதுல சம்பந்தம் இருக்கு உண்மையாவே. அவன் விக்கிரக பிரதிஷ்டையை பற்றி சொன்னான். ஆனால் அவன் சொல்ல வேண்டிய விஷயம் விமான பிரதிஷ்டை. விமான பிரதிஷ்டையை சொல்ல வேண்டியது. அதில் என்னன்னு கேட்டால் இந்த சொன்னத்தில் சயனாதிவாசம் இந்த வாசங்களை தவிர பாக்கி எல்லாத்தையும் விமானத்துக்கு பண்ண போகணும். அக்ஷிமோதனம் பண்ணி விமானத்துக்கு நூதனமான இருந்தால் விமானமாக இருந்தால் அதுக்கு அக்ஷிமோதனம் பண்ணி அதுக்கு எல்லாம் பண்ண போகணும். அதுதான் மரீச்சியினுடைய அபிப்பிராயம்.